உங்க பணத்தோட ஒவ்வொரு நகர்வும் ஒரு வங்கி கூட கண்காணிக்க முடியாதபடி. ஆமாம், முற்றிலும் ரகசியமா. சரியா சொன்னீங்க. முற்றிலும் ரகசியமா இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அரசாங்கத்தோட தரையீடும் இல்லாம முடக்கவே முடியாத ஒரு டிஜிட்டல் பணம். ஆனா அதே சமயம் அதோட மதிப்பு டாலருக்கு நிகரா எப்பவுமே நிலையா இருக்கு. இது கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இது கதை இல்ல. இதுதான் ஆரிஜின் திட்டத்தோட மைய கருத்து. உங்களுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய தரவுகள் இருக்கு. கண்டிப்பா. ஆரிஜின் திட்டத்தோட ஒயிட் பேப்பர்கள், அப்புறம் ரொம்பவே சிக்கலான டோக்கனாமிக்ஸ் தரவுகள் மற்றும் அவங்களோட பிளாக் செயின் ஆர்க்கிடெக்சர் குறிப்புகள்னு ஒரு பெரிய தகவல் குவியல இப்ப நம்ம டேபிள்ல இருக்கு. இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அனைத்தையும் நாங்க அலசி ஆராய்ந்து இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தரப்போறோம். இன்னைக்கு நம்ம மிஷன் ரொம்ப தெளிவானது. உலகின் முதல் முழுமையான தனியுரிமை கொண்ட, அதாவது ஒரு பிரைவசி அனானிமஸ் ஸ்டேபிள் காயின்னா என்ன? அந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்னங்கறத நம்ம பார்க்க போறோம். அதேதான். அதை எப்படி உருமாக்குறது, அதற்கான மின்டிங் செயல்முறைகள் என்னென்ன, முக்கியமா டை ஸ்வாப் பண்றதுக்கும் எல்ஜிஎன்எஸ் காயினை எரிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது எல்லாத்துக்கும் மேல அனுபி பிளாக் செயினுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸை படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் இது ஏதோ ஒரு சாதாரண கிரிப்டோ ப்ராஜெக்ட் கிடையாது அப்படிங்கிறது தான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த தரவுகளை மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு புது தொழில்நுட்பம் போல தெரியும். ஆனா உள்ள போய் பார்த்தா. ஆமா, உள்ள போய் அதனுடைய ஆழமான டோக்கனாமிக்ஸ் மாடலை கவனிக்கும்போது இது அரசுகளோட கட்டுப்பாட்டு வலயத்துக்கு வெளியே முற்றிலும் பிரைவசிய மையமா கொண்ட ஒரு இணையான பொருளாதார அமைப்புக்கான வரைபடமா இருக்கு. ஒரு பேரலல் ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இங்க நாம வெறும் காயின்களோட விலைய பத்தி பேச போறதில்ல. பணத்தின் மீதான அதிகாரத்தை எந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட நிறுவனமும் முடக்க முடியாதபடி தொழில்நுட்பம் எப்படி மாத்துது அப்படிங்கறது தான் தர்க்கரீதியா புரிஞ்சுக்க போறோம். அப்போ அதுல இருந்து நம்ம தொடங்குவோம். முதல்ல இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்னங்கிற அடிப்படையை பத்தி பேசிடுவோம். சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் படி பார்த்தா இது ஒரு நிலையான நாணயம். அதாவது இதோட மதிப்பு எப்போதுமே ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரா தான் இருக்கும். ஆமா, ஒரு USDT அளவுக்கு இணையா ஒவ்வொரு நாணயத்துக்கும் ட்ரெஷரியில ஒரு USDT பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கும்னு நெறிமுறை சொல்லுது. நீங்க எப்ப வேணும்னாலும் காயினை கொடுத்துட்டு உங்க USDT-ய திரும்ப வாங்கிக்கலாம். இது ஒரு பக்கம் ரொம்ப பாதுகாப்பானது தான். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இப்ப கிரிப்டோ உலகத்துல ஏற்கனவே டெத்தர், USDC அப்படின்னு நிறைய ஸ்டேபிள் காயின்கள் புழக்கத்துல இருக்கு. ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிறப்போ இந்த காயினுக்கு மட்டும் நாம ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுல அப்படி என்ன ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க இப்போ USDT அல்லது USDC காயின்களை பிளாக் செயின்ல பயன்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற பெயர்ல உங்களுடைய மொத்த நிதி ஜாதகமும் உலகத்துக்கே தெரிஞ்சிரும். அதாவது பப்ளிக் லெட்ஜர்ல எல்லாமே ஓபனா இருக்கும். கண்டிப்பா. யாருடைய வாலெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அவங்க யாருக்கு எந்த நேரத்துக்கு பணம் அனுப்புறாங்க அப்படிங்கறத யார் வேணாலும் பார்க்க முடியும். ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் அந்த இடத்துல தான் முற்றிலும் வேறுபடுது. அப்படின்னா இதோட அடிப்படை தத்துவமே அந்த முழுமையான தனியுரிமை தானா? எக்ஸாக்ட்லி. பரிவர்த்தனைகள் பிளாக் செயின்ல நடந்தாலும் யாருக்கு எவ்வளோ பணம் போச்சு, உங்களோட கணக்குல மீதம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ற எந்த ஒரு தகவலையும் வெளியாட்கள் எவராலும் ட்ராக் பண்ண முடியாது. ஏன் பிளாக் செயின் அனலிட்டிக்ஸ் நிறுவனங்களால கூட ட்ராக் பண்ண முடியாதா? ஆமா, அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு பப்ளிக் பிளாக் செயின்குள்ளேயே ஒரு முழுமையான ரகசிய பெட்டகத்தை உருவாக்குறாங்க. ஆனா சென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயின்கள்ல இன்னொரு பெரிய ரிஸ்க் இருக்கே. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா கணக்குகளை முடக்கிறத பத்தி கேக்குறீங்களா? ஆமா, அதேதான். அரசாங்கம் நினைச்சா முடக்க முடியும் இல்லையா? ஆனா சோர்ஸ் மெட்டீரியல்ல இந்த காயின் அன்ஃப்ரீசபிள், அதாவது முடக்க முடியாததுன்னு சொல்லிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? நீங்க சரியா புடிச்சீங்க. இப்போ USDC மாதிரி நாணயங்களை வெளியிடும் நிறுவனங்கள் அரசாங்கத்தோட அழுத்தம் காரணமாகவோ அல்லது வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாகவோ ஒரு குறிப்பிட்ட வாலெட் முகவரியை கருப்பு பட்டியல்ல வைக்க முடியும். அதாவது பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணா அந்த பணம் அப்படியே முடங்கிடும். ஆமாம். ஆனா காயினோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அப்படி எந்த ஒரு பிளாக் லிஸ்ட் அல்லது முடக்கும் கோடுகளும் கிடையாது அப்படிங்கறது இந்த தரவுகள் உறுதிப்படுத்துது. அப்படின்னா இதை யாராலையும் சென்சார் பண்ண முடியாது. கண்டிப்பா தணிக்கை செய்யவே முடியாது. சென்சாரி பண்ற பேச்சுக்கே இடமில்ல. இது முற்றிலும் மையப்படுத்தப்படாத அல்காரிதம் மூலம் மட்டுமே இயங்கும் ஒரு சுதந்திரமான பணம். இது உண்மையிலேயே ஒரு பாரடைம் ஷிஃப்ட் தான்.
உங்க பணப்போட முழு கட்டுப்பாடும் உங்ககிட்ட மட்டுமே இருக்கும். சரி, இப்போ இந்த நாணயத்தோட அருமை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஆமா, அத நான் ஆர்டிகல்ஸ தேடி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, இந்த நாணயத்தை எந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலயும் நீங்க நேரடியா பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறை தான். இதோட டிமாண்ட ரொம்ப வித்தியாசமா கையாள்றாங்க. இத நாமே தான் உருவாக்கணும். அதாவது மின்டிங் செய்யணும். அதற்கான 2 வழிகள ஒயிட் பேப்பர்ல சொல்லிருக்காங்க. ஒன்னு டை அல்லது எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை வச்சு செய்யறது. ஆமா. இன்னொன்னு எல்ஜிஎன்எஸ் காயின எரிக்கிறது, அதாவது பர்னிங். இந்த 2க்குமான வித்தியாசத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். சந்தையில நேரடியா வாங்க முடியாது அப்படிங்கிறது இதோட விநியோகத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த டோக்கனாமிக்ஸ் உத்தி. முதல்ல ஸ்டேக்கிங், ஏர்டிராப் முறையை நம்ம பார்ப்போம். சரி, சொல்லுங்க. உங்ககிட்ட ஏற்கனவே டை அல்லது எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் இருந்தா நெறிமுறையோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அவற்றை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது 360 நாட்களுக்கு நீங்க முடக்கி வைக்கணும். லாக் பண்ணி வைக்கணும். ஆமா. அப்படி உங்க சொத்த நெட்வொர்க்ல முடக்கி வைப்பதற்காக சிஸ்டம் உங்களுக்கு தானியங்கியா இந்த காயினை இலவச ஏர்டிராப்பா வழங்கும். அந்த 360 நாட்கள் முடிஞ்ச பிறகு நீங்க முடக்கி வச்சிருந்த உங்களுடைய அசல் காயின்களை நீங்க திரும்ப வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈல்டு ஃபார்மிங் மாதிரி தெரியுது. நம்ம அசெட்ட லாக் பண்றோம், அதுக்கு வெகுமதியா காயின் கிடைக்குது, நம்ம அசல் பணமும் பத்திரமா இருக்கு. ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எனக்கு தெளிவா புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான கேள்வி வருது. இந்த நெறிமுறையில 2வது முறை பர்ன் டு மின்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது காயினை எரிக்கிறது. ஆமா, என்கிட்ட இருக்கிற எல்ஜிஎன்எஸ் டோக்கனை ஒரு நல் அட்ரஸ்க்கு அனுப்பி நிரந்தரமா அழிச்சிடணும். அப்படி அழிச்சா எனக்கு காயின் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. எனக்கே இந்த முறை தேவையற்றதா படுது. உங்களுக்கே அப்படி தோணுது? நீங்களே ஒரு முதலீட்டாளரா யோசிச்சு பாருங்க. 360 நாள் லாக் பண்ணா எனக்கு இலவசமா காயின் கிடைக்குது, என் அசலும் திரும்ப கிடைக்குது. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் சொந்த பணமான எல்ஜிஎன்எஸ் நிரந்தரமா எரிக்கணும்? இந்த பொருளாதார தியாகத்தை யாராவது பண்ணுவாங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா கேக்குறேன். நீங்க கேக்குறது மிக சரியான கேள்விதான். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு முட்டாள்தனமான முடிவா உங்களுக்கு தோணலாம். ஆனா இதோட ஆழமான டோக்கனாமிக்ஸ் தியரியில இதுக்கான விடை ரொம்ப தெளிவா இருக்கு. அதென்ன விடை? இப்போ ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால செயல்முறை. அதுல உங்களுக்கு கிடைக்கும் நாணயங்களோட அளவு ரொம்ப மெதுவாவும் குறைவாவும் தான் இருக்கும். ஆமா, 360 நாள் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள்ல உங்களால உடனடியா ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்க பணம் உங்க லாக் ஆயிருக்கு. ஆனா பர்ன் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்குது? நீங்க அழிக்கும் ஒரு எல்ஜிஎன்எஸ்க்கு இணையான மதிப்புல உடனடியா உடனுக்குடன் நாணயங்கள் மின்ட் ஆகி உங்க கைக்கு வந்துடும். இதுல எந்த விதமான காலதாமதமோ லாக்கிங் பீரியடோ கிடையாது. ஓஹோ, அப்போ உடனடியா உங்ககிட்ட ஒரு லிக்விட் அசெட் வந்துடுது. சரியா சொன்னீங்க. அப்போ இதுல ஒரு லிக்விடிட்டி பிரீமியம் இருக்குன்னு சொல்லலாம். உடனடி தேவைக்காகவும் அதிக அளவிலான நாணயங்களை உடனே பெறுவதற்காகவும் தான் மக்கள் இந்த பர்னிங் முறையை தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு மிகப்பெரிய மேக்ரோ எக்கனாமிக் காரணியும் இருக்கு. பெரிய அளவிலான முதலீட்டாளர்கள் தங்களுக்கு தேவையான நாணயங்களை உருவாக்குறதுக்காக பல்லாயிரக்கணக்கான எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை எரிப்பாங்க. பிளாக் செயின்ல எரித்தல் அப்படின்னா அந்த நாணயங்கள் சந்தையில இருந்து நிரந்தரமா அழிக்கப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, அப்படி அழிக்கும்போது இது ஒட்டுமொத்த எல்ஜிஎன்எஸ் சப்ளைய கணிசமா குறைச்சிடுது. இப்போ உங்கள மாதிரி ஒரு நபர் தன்னிடமுள்ள பாதியளவு எல்ஜிஎன்எஸ் எரிச்சு காயினா மாத்திட்டு மீதி பாதிய அப்படியே வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். சரி. சந்தையில எல்ஜிஎன்எஸோட சப்ளை குறைஞ்சிக்கிட்டே போறதால நீங்க மீதம் வச்சிருக்கிற அந்த காயின்களோட மதிப்பு தானாகவே அதிகரிக்கும். இது ஒரு டிஃப்ளேஷனரி அட்வான்டேஜ். இத மையமா வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த நெறிமுறையும் செயல்படுது. வாவ், இது உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான இன்சென்டிவ் டிசைன் தான். ஆமா, இப்போ இந்த காயின் என்ன வேலை செய்யணும் நாம பாப்போம். இத வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? சாதாரணமா பயன்படுத்தும் டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸ் போல செயல்படும் சொல்லிருக்காங்க. ஆனா இது முற்றிலும் பிளாக் செயின்ல இயங்கும். இந்த பே சிஸ்டம் உலகளாவிய பணப்பரிமாற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. இதனுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இதற்கு எந்த விதமான KYC நடைமுறையும் தேவையில்லை. ஐடி ப்ரூஃப் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஆமா, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர், உங்க பெயர் என்ன, உங்க ஐடி என்னன்ற எந்த கேள்வியும் இங்க கிடையாது. நீங்க உலகின் எந்த மூலையில இருந்தாலும் சரி, நொடிப்பொழுதுல யாருக்கு வேணாலும் பணத்தை அனுப்ப முடியும். அதுவும் காயின் ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படிங்கறதால கிரிப்டோ மார்க்கெட்கே உரிய அந்த அதிபயங்கர விலை ஏற்ற இறக்கங்கள் இதுல இருக்காது. கண்டிப்பா இருக்காது.
நீங்க $1000 மதிப்பிலான காயினை அனுப்பினா அடுத்தவருக்கு சரியா அந்த $1000 மதிப்பு அப்படியே சென்று சேரும். அதே சமயம் அந்த பரிவர்த்தனை முற்றிலும் அனாமதியமா, ரகசியமாவும் இருக்கும். இதுல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. என்ன விஷயம் அது? இந்த ரீசர்ச் பேப்பர்ஸ்ல ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் டோக்கனைசேஷன் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நிஜ உலகில் இருக்கிற ரியல் எஸ்டேட், தங்கம் போன்ற சொத்துக்களை வந்து பிளாக் செயின்ல டோக்கன்களா மாத்துறதுக்கும் இந்த அனாமதேய காயினுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு நுட்பமான புள்ளி. சாதாரணமா யுஎஸ்டிடியை வச்சே இதை செய்யலாமேன்னு தோணுது. நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் பல மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு ரியல் எஸ்டேட் சொத்தை பிளாக் செயின்ல டோக்கனா வாங்கி விற்க நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். சரி. அவர் வெளிப்படையான ஸ்டேபிள் காயின்களை பயன்படுத்தினா அந்த பிளாக் செயின் லெட்ஜரை பார்க்குற எவராலும் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பையும் அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் துல்லியமா கணிக்க முடியும். ஓ, இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான். கண்டிப்பா. ஆனா இந்த காயின் போன்ற ஒரு நிலையான, அதே சமயம் முற்றிலும் பிரைவசி கொண்ட ஒரு நாணயம் இருக்கும்போது அந்த நபரால் தன்னுடைய சொத்து விவரங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தாம மிக ரகசியமா சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியும். புரிஞ்சிடுச்சு. RWA டோக்கனைசேஷனுக்கு தேவையான லிக்விடிட்டியையும் பாதுகாப்பையும் இந்த நாணயம் தான் வழங்க போகுது. சரியா சொன்னீங்க. பிரைவசிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய அளவிலான நிறுவன முதலீட்டாளர்களுக்கும் எவ்வளவு முக்கியங்கிறது இதிலிருந்து புரியுது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நாம இந்த ஆரிஜின் திட்டத்தோட அடுத்த கட்டமான அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் அந்த அனுபி பிளாக் செயின் மற்றும் அதோட நாணயம். ஆமா. பிட்காயின போலவே இதோட மொத்த விநியோகமும் வெறும் 2 கோடியே 10 லட்சமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா பிட்காயின்ல இருக்கிற மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஹால்விங் முறை இங்க கிடையாது. இங்க 100 வருடங்களுக்கு ஹால்விங் நடக்கும்னு தரவுகள் சொல்லுது. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிட்காயின் நெட்வொர்க்ல ஹால்விங் என்பது டைம் அல்லது பிளாக்க பேஸ் பண்ணி நடக்கும். ஆனா இங்க இந்த 100 வருட ஹால்விங் அல்காரிதத்தை நெட்வொர்க்ல நடக்கிற கேஸ் ஃபீஸ் தான் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கேஸ் கட்டடங்கள் தான். இது எப்படி சாத்தியம்? ஒரு கேஸ் கட்டணம் எப்படி ஹால்விங் அல்காரிதத்தை இயக்க முடியும்? இங்குதான் இந்த டோக்கனாமிக்ஸ் டிசைனர்கள் தங்களோட மிகப்பெரிய மூளையை பயன்படுத்தியிருக்காங்க. பிட்காயின்ல நெட்வொர்க்ல பரிவர்த்தனைகள் நடந்தாலும் சரி, நடக்கவில்லை என்றாலும் சரி, குறிப்பிட்ட பிளாக்குகள் முடிவடைந்தவுடன் புது காயின்கள் உருவாகிடும். ஆமா, அது ஒரு டைம் பேஸ்டு சிஸ்டம். ஆனா அனுபி நெட்வொர்க்ல அப்படி இல்ல. இங்க நெட்வொர்க்ல நடக்கும் உண்மையான பொருளாதார நடவடிக்கைகளை அடிப்படையா வச்சுதான் புதிய நாணயங்கள் உருவாக்கப்படுது. அதாவது மக்கள் எவ்வளவு அதிகமா பயன்படுத்துறாங்களோ அத பொறுத்து சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்கள் எவ்வளவு அதிகமா இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்துறாங்களோ, எவ்வளவு அதிகமா கேஸ் கட்டணங்கள் வசூலிக்கப்படுதோ அந்த அளவை அல்காரிதம் கணக்கிடுது. ஓஹோ. அந்த கேஸ் கட்டணங்களோட சுழற்சியை பொறுத்து புதிய அணுவி நாணயங்கள் சந்தைக்கு வரும் வேகத்தை அந்த அல்காரிதம் தானியங்கியா கூட்டியோ அல்லது குறைத்தோ சரி செய்து. இதத்தான் இயந்திரங்களோ நேரமோ கட்டுப்படுத்தாத பயன்பாட்டை மையமாக கொண்ட 100 வருட ஹால்விங் மாடல்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். அப்போ பிட்காயின்ல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய சர்வர் ஃபார்ம்ஸ் வச்சு மைனிங் பண்ற மைனர்ஸ் எல்லாம் இங்க கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. அப்போ நெட்வொர்க்ல வசூலிக்கிற அந்த கேஸ் ஃபீஸ் எல்லாம் யாருக்கு போகும்? நெட்வொர்க்கை யார் பாதுகாப்பது? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். அனுபி பிளாக் செயின்ல பாரம்பரிய மைனர்கள் கிடையாது. நீங்க அனுபிய மைனிங் செய்யணும்னா விலையுயர்ந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாம் தேவையில்லை. அப்போ எப்படி பண்றது? அதுக்கு பதிலா உங்ககிட்ட கண்டிப்பா ஸ்டேபிள் காயின் இருந்தே ஆகணும். இந்த நெட்வொர்க்ல வசூலிக்கப்படும் ஒட்டுமொத்த கேஸ் கட்டணங்களும் எவரிடம் எல்லாம் காயின் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் வெகுமதியா தானியங்கியா பிரித்து வழங்கப்படும். என்னது? காயின் வச்சிருந்தா போதுமா? ஆமா, காயினை வச்சிருக்கிறது தான் இங்க மைனிங் செய்வதற்கான ஒரே தகுதி. ஓஹோ. அப்போ ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டமும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. இப்ப எனக்கு நெட்வொர்க்ல இருந்து கிடைக்கிற அந்த அபூர்வமான அனுபி காயின் வேணும்னா என் கையில கண்டிப்பா காயின் இருக்கணும். ஆமா, இருக்கணும். ஆனா என் கையில உடனே காயின் வரணும்னா நான் சந்தையில போய் LGNS காயினை வாங்கி அதை நிரந்தரமா எரிக்கணும். இது ஒரு கச்சிதமான பொருளாதார சுழற்சி மாதிரி தெரியுதே. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி தான். இந்த சுழற்சியில நாம கவனிக்க வேண்டிய ஒரு அதிமுக்கியமான கணிதம் இருக்கு. அதுதான் அந்த 2.1% பர்ன் மெக்கானிசம். அது என்ன 2.1%? ஒரு புறம் மக்கள் தங்களுக்கு காயின் வேணும் அப்படிங்கறதுக்காக தாமாகவே முன்வந்து தங்களிடம் உள்ள LGNS டோக்கன்களை அழிக்கிறாங்க இல்லையா? ஆமா, அழிக்கிறாங்க. மறுபுறம் இந்த ஒட்டுமொத்த நெறிமுறையில நடைபெறும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வசூலிக்கப்படுது.
அந்த மைய கட்டணங்கள்ல 2.1% நிதிய நெறிமுறையோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானியங்கியா பயன்படுத்தி சந்தையிலிருந்து எல்ஜிஎன்எஸ் காயின்களை தானே வாங்கி நிரந்தரமா அழிச்சிடுது. ஓ, ஆட்டோமேட்டட் பைபேக் அண்ட் பர்ன். இதோட மேக்ரோ இம்பாக்ட் என்னன்னு என்னால இப்போ தெளிவா பார்க்க முடியுது. அதாவது பயனர்களும் ஆக்டிவா எல்ஜிஎன்எஸ் எரிக்கிறாங்க, ஆமா. சிஸ்டமும் பாசிவா அந்த 2.1% ஃபண்டை வச்சு எல்ஜிஎன்எஸ் வாங்கி எரிக்குது. ஆக மொத்தம் ரெண்டு பக்கமும் சேர்ந்து எல்ஜிஎன்எஸ் ஓட விநியோகத்தை மார்க்கெட்ல இருந்து உறிஞ்சு எடுத்துட்டே இருக்கு. துல்லியமான வார்த்தை. இது சந்தையில எல்ஜிஎன்எஸ் ஓட விநியோகத்துல ஒரு மிகப்பெரிய ஷாக்க உருவாக்கும். பொருளாதாரத்தோட அடிப்படை விதி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும்? விநியோகம் குறையும் போது தேவை அதிகரிச்சா விலை ஏறும். எக்ஸாக்ட்லி. விநியோகம் குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அதற்கான தேவை நிலையா இருந்தாலோ அல்லது அதிகரிச்சாலோ அதோட விலை கணித ரீதியாகவே மேல்நோக்கு செல்ல கட்டாயப்படுத்தப்படும். அப்போ ஏ நாணயம் மற்றும் அனுபி மேல டிமாண்ட் அதிகமாக எல்ஜிஎன்எஸ் விலை உயரும். கண்டிப்பா. எல்ஜிஎன்எஸோட விலை உயர்வதற்கான ஒரு ஆழமான டீஃப்ளேஷனரி கட்டமைப்பு இந்த டோக்கனாமிக்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. இது ஏதோ மார்க்கெட் சென்டிமெண்ட நம்பியிருக்கிற விஷயம் இல்ல, இது முற்றிலும் கணிதம். அருமை. இன்னைக்கு இந்த டீப் டைவ் பகுப்பாய்வுல நாம நிறைய சிக்கலான தரவுகளை ரொம்பவே எளிமையா அதே சமயம் ஆழமா அலசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். முக்கியமா $1 நிகரான ஆனா எந்த அரசாலையும் முடக்க முடியாத ஸ்டேபிள் காயின் ஏ, அந்த காயினை மின்ட் பண்றதுக்கு ஸ்டேக்கிங் பண்ணாம ஏன் மக்கள் எல்ஜிஎன்எஸ் எரிக்க தயாரா இருப்பாங்கன்ற பொருளாதார லாஜிக். அதுக்கப்புறம் நாம அந்த ஏபேவை பத்தியும் பார்த்தோம். ஆமா, கேவைசி இல்லாத ஏபே, ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் டோக்கனைசேஷன், அப்புறம் பிட்காயினை விட வித்தியாசமான கேஷ் ஃபீஸை அடிப்படையாக கொண்ட அனுப்பியோட 100 வருட ஹால்விங் அல்காரிதம். எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இறுதியா இந்த ஒட்டுமொத்த மெக்கானிசமும் சேர்ந்து எப்படி எல்ஜிஎன்எஸ் சப்ளைய குறைச்சு அதோட மதிப்பை உயர்த்துதுன்ற டோக்கனாமிக்ஸ் வரைபடம் வரைக்கும் எல்லாத்தையும் கச்சிதமா கவர் பண்ணிட்டோம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நாம எடுத்த தரவுகள் அனைத்துமே மிக சிறப்பா தொகுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம விடைபெறுவதற்கு முன் இந்த தரவுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து எழுப்பும் ஒரு பெரிய கேள்வியை உங்களை கேட்டுக்கிறவங்களுக்கு விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க, அது என்ன கேள்வி? நாம இதுவரை பார்த்தபடி அரசாலோ வங்கிகளாலோ கண்காணிக்கவே முடியாத முற்றிலும் அனாமதேயமான அதே சமயம் நிலையான மதிப்பை கொண்ட ஒரு தனி நிதியமைப்பு உலகம் முழுவதும் பரவலாக பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். சரி, ஒரு parallel சிஸ்டம் உருவாயிடுச்சு. அரசாங்கங்கள் தங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதங்களை மாற்றுவது போன்ற மேக்ரோ எக்கனாமிக் டூல்ஸை பயன்படுத்துவாங்க. ஆனா மக்களோட மூலதனம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு அனாமதேய பிளாக் செயினுக்குள் சென்றுவிட்டால் தற்போதைய மையப்படுத்தப்பட்ட பொருளாதார கட்டுப்பாட்டு முறைகள் எப்படி செயல்படும்? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பாரம்பரிய வங்கிகள் தங்களுடைய அதிகாரத்தை இழக்கும்போது அது ஒரு புதிய சுதந்திரமான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குமா அப்படிங்கறத நீங்க சிந்தித்து பாருங்க. ஓஹோ, அது ரொம்பவே ஆழமான கேள்விதாங்க. சென்ட்ரல் பேங்குகளோட ஸ்டியரிங் வீல் வேலை செய்யாம போயிட்டா என்ன ஆகும்ன்ற கேள்வி உண்மையிலேயே அடுத்த கட்ட விவாதத்துக்கான ஒரு பெரிய தொடக்கம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸை படிக்கும்போது இது வெறும் கிரிப்டோவா தான் தெரிஞ்சுது. ஆனா இப்போ ஒட்டுமொத்த எக்கனாமிக் சிஸ்டத்தையே மாத்தப்போற ஒரு விஷயமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சரியா சொன்னீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இந்த புதிய தொழில்நுட்பம் உலக பொருளாதாரத்தை எப்படி மாட்டப் போகுதுன்னு கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பல புதிய திறப்புகளை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் இதேபோல் நிறைய தகவல்களோடு மற்றொரு பகுப்பாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். எப்பொழுதும் போல தொடர்ந்து தேடுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள்.